தயவு செய்து ஆரவாரமோ ஆர்ப்பாட்டமோ ஆமென் ஸ்தோத்திரம் துதி சத்தத்தினுடைய சத்தத்தை வச்சு எழுப்புதலை நீங்கள் கணிச்சிடாதீங்க. சத்தம் எழுப்புதலுக்கு அடையாளம் அல்ல. ஸ்தோத்திரம் சத்தம் ஆமென் அதனுடைய விளைவு, எழுப்புதலின் விளைவு தான் ஆமென் ஸ்தோத்திரம். இவைகள் தவிர இவைகள் எழுப்புதலை கொண்டு வராது. உள்ளத்தின் வாஞ்சையா உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கு எல்லாம் வந்தது ஃபுல்லாக. அங்கே இருந்து இங்கே வரைக்கும், மேலே தான் தேசத்துலேருந்து கீழே பெயர்சபா வரைக்கும். ஆமாம், அங்கே இஸ்ரவேலுக்கு எல்லாம் வந்துச்சு. அநேகர் அவரிடத்துல போவாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாங்க. அவன் அங்கே இருக்கிறான். அப்போ அந்த இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகிறாங்க. எபனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்குறாங்க. எபனேசருங்கிற ஊருக்கு பக்கத்தில். இந்த எபனேசருங்கிற பேர் வந்ததே இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு தான். ஆனால் இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எழுதுறதுனால எபனேசருங்கிற அந்த ஊர் பேரை சொல்கிறாங்க. அங்கே ஆப்பெக்கில் பாளையம் இறங்கியிருக்கிறாங்க. பெலிஸ்தர்கள் ஆப்பெக்கில் பாளையம் இறங்கியிருக்காங்க. பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அணிவகுத்து நிற்கிறாங்க. யுத்தம் அதிகரிக்குது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்ட தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பயங்கரமாக யுத்தம் வந்துச்சு. இஸ்ரவேல் தோற்று போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சேனையில் போர்க்களத்தில் 4000 பேர் செத்து போயிட்டாங்க. 4000 பேரை பெலிஸ்தர்கள் வெட்டிட்டாங்க. அப்போ பெலிஸ்தர்கள் இருக்கிறது மேற்கு பக்கம் அந்த மத்திய தரைக்கடலை ஒட்டி உள்ள பகுதியில் மேற்கு பக்கம் இருக்கிறாங்க. யுத்தம் இப்போ மேற்கு நடக்குது. இப்போ 4000 பேர் விழுந்துட்டாங்க.
திரும்பி பாளையத்துக்கு வந்தால் மூப்பரான சொன்னாங்க, என்ன கர்த்தர் இப்படி நம்மளை முறியடித்தது என்னன்னு சொல்லி சீலோவுக்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். போய் உடன்படிக்கை பெட்டி இடத்துல போய் என்ன நடந்துச்சுன்னு ஜெபிக்கிறது வழக்கம். அன்று அடுத்து நாங்கள் என்ன செய்யணும் கேட்பது வழக்கம். ஆனால் இவன் இன்னும் கூடுதலாக, இப்போ ராஜா இல்லையா, அதனுடைய கண்டிஷன் தான் பெருகுது. பெட்டியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பெட்டியை என்ன செஞ்சுட்டு வர்றாங்க, அந்த திரைக்கு பின்னால் இருக்கிற பெட்டியை வெளியே கொண்டு வராங்க. அதெல்லாம் ஒரு முறைப்படியாக தேவனுடைய நடத்துதலோடு கூட செய்யப்பட வேண்டிய வேலையை விட்டுட்டு இவங்களா உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு லேவியர்லாய 2 பேரை கூப்பிட்டாங்க. யார்? அந்த பெனகாசையும் ஓப்பனி பெனகாசையும் கூப்பிட்டு வழி கொண்டுட்டாங்க. அதுதான் நமக்கு நம்ம நடுவில் வரணுன்னு கேருபீன்கள் மத்தியில் வாசமாக இருக்கிற பெட்டியை அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. அங்கே 2 ஓப்பனி பெனகாசும் பெட்டி அண்டையில் அவங்க இருக்காங்க. பெட்டிக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது. பெட்டியை தூக்கிட்டு வாங்கன்னு 2 பேர் தூக்கிட்டு வர்றாங்க. பெட்டியை தூக்கிட்டு வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கர சத்தமாக, ஐயோ பூமியே அதிரத்தக்கதாக பயங்கர மகா ஆர்ப்பரிப்பு சத்தமாய் பயங்கரமா, யெகோவா தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உமக்கு ஆமென் ஸ்தோத்திரம், பயக்கிறவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம், அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஓடி போவார்களாக, பின்னிட்டு ஓடுவார்களாங்க. பயங்கர ஆர்ப்பாட்டம் சத்தம். இதை கேட்ட உடனே டேப்பா என்னப்பா இவ்வளோ பயங்கர சத்தம் கேட்குதா, என்ன நடக்குதுன்னு அவங்க தேவனுடைய பெட்டி பாளையத்துக்கு கொண்டாந்துட்டாங்க அப்படின்னு. ஐயோ அந்த பெட்டி பயங்கரமானதாகி போச்சு. அது வந்து மோவாபை ஜெயிச்சதாச்சே, அது ஆமென் ஸ்தோத்திரம், அது அமலேக்கை ஜெயித்த பெட்டி ஆயிற்று. அந்த பெட்டி முன்பதாக யாரும் நின்றதே இல்லையே, ஒருபோது இப்படி நடக்கலையே. அந்த மகத்துவமான தேவனுடைய கைக்கு நம்ம யார் தப்பு வைக்க முடியும்? எகிப்தியரை சகலவித வாதையினாலே அடித்தது அதுதானே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இவங்க இஸ்ரவேலுடைய தேவனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இவனுடையதான பைத்தியக்காரத்தனத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இவங்களுடையதான பலவீனம் தான் இப்போ அவங்க யுத்தத்தில் தோற்று கொண்டு இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, பெலிஸ்தரே திடன் கொள்ளுங்கள், புருஷரை போல நடந்துக்கோங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. எபிரேயர் உங்களுக்கு அடிமையாக இருந்தது போல நீங்கள் அவங்களுக்கு அடிமையாகாதீங்க, புருஷராக இருந்து யுத்தம் பண்ணுங்க. பெலிஸ்தர் அப்போ இருந்தே உங்களை அடக்கி தான் ஆளுட்டு இருந்துருக்காங்க, சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். அவனை பயங்கரமாக யுத்தம் பண்ணி போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் தான் இருந்துச்சு, ஆரவாரம் இருந்துச்சு, ஆர்ப்பாட்டம் இருந்துச்சு, ஆடல் இருந்துச்சு, பாடல் இருந்துச்சு, அவன் சத்தம் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் இல்லை. தேவனுடைய பெட்டி இருந்தது, ஸ்தோத்திரம். இவங்க அதுக்கு தகுதி உள்ளவங்களா இல்லாதனால கர்த்தர் அவர்களை விட்டு விலகி போனார். நிறைய நேரங்களில் நம்ம நல்ல ஆட்கள் கையை தட்டி நல்ல சத்தமாக ஆராதிச்சிட்டாங்கன்னா நமக்கு திருப்தி. நடத்துகிறவங்களுக்கு, ஜெபம் நடத்துகிறவங்களுக்கு அல்லது ஆராதனை நடத்துகிறவங்களுக்கு ஆட்கள் ஜனங்கள்லாம் நல்லா கையை தட்டி நல்ல ஆரவார சத்தமாக ஆண்டவரை துதிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ஆட்கள்லாம் நல்லா ஆரவரிச்சிட்டாங்க, தேவ பிரசன்னம். இன்றைக்கி தேவ பிரசன்னம் வந்துட்டுங்கிறதையே நம்ம எதை அடையாளமாக்கிறோம்? இந்த பூமி அதிரத்தக்கதாக சத்தம் போடுறதையும் ஸ்தோத்திரம். ஆமாம், அங்கே ஒரு 2 மைல் 3 மைல் தூரத்துக்கு கேட்குற மாதிரி ஆர்ப்பாட்டமோ ஆரவாரமோ ஆர்ப்பரிப்போ இருக்கிறது தான் தேவ பிரசன்னம் நினைக்கிறான். இல்லை, அவனை அடித்தான்னு பாருங்க, கிட்டத்தட்ட 30,000 காலாட்களை இஸ்ரவேலில் செத்து போயிட்டாங்க. முதல்ல எவ்வளோ பேர் செத்து போனாங்க? முதல்ல 4,000, இப்போ 30,000. 30 பேர் செத்தாலே ரொம்ப பதறுவாங்க. 30,000 போயிடுச்சு. தேவனுடைய பெட்டி அவங்க பிடிச்சிட்டாங்க. இந்த ஒப்பனி பெனகாசாங்க வெட்டி போட்டாங்க. அவனு வெறித்தனம் வந்துட்டான். அவனுக்கு பெட்டியை பற்றி ஒரு விவரம் தெரியாது, ஆனால் ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ அவனை துணிஞ்சிட்டான். கர்த்தருடைய பெட்டி இப்போ யார் கையில் போயிடுச்சு? மகத்துவமான பெட்டி, மகிமின் பெட்டி. ஆனால் அதுக்கு மரியாதை கொடுத்தா வச்சுருக்கான். அதை தூக்கிட்டு போயிட்டான், பெட்டியை தூக்கிட்டு போயிட்டான். அவனை படையிலேருந்து ஓடி தன் வஸ்திரத்தில் ஒருத்தன் மண் அள்ளி போட்டுட்டு ஓடி சீலோவுக்கு வர்றான். வந்தால் ஏலி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கண்ணு வேற சரியாக தெரியாதுன்னு உட்காந்துருக்காரு. அவர் அப்படியே பிரதாம உட்காந்துருக்கா. பெட்டியை தூக்கிட்டு போயிட்டானுங்களே, இந்த பசங்க வேற சரியில்லாத பசங்களாச்சு, பாவிகளா. பெட்டி இன்னைக்கு மோசையின் காலத்தில் செய்யப்பட்ட தேவனுடைய பெட்டி அல்லவா? அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இதைய பெட்டிக்காக. செய்தி அறிவிக்க மனுஷன் ஊரெங்கும் புலம்பல் எல்லாம் சொல்லிட்டான். ஐயோ போச்சு, பெட்டி போச்சு, ஓப்பனியும் செத்துட்டான், பெனகா செத்துட்டான். கிட்டத்தட்ட ஆமென் ஸ்தோத்திரம் 40,000 பேர் செத்துட்டாங்க, 30,000 பேர் செத்துட்டாங்கன்னா பயங்கர அலறுதல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் இருந்தது, இப்போ அலறுதலும் கூக்குரலும் ஓலங்களும் ஆகிப்போச்சு.
புலம்பல், துதியின் சத்தம் போய் புலம்பல் சத்தம். ஏழி கேட்டுட்டு என்ன இது இறைச்சல் இப்படி கேட்குதேன்னு அவன் நேரம் வந்து சொல்றான். என்னப்பா இருந்துச்சு? ஏழி 98 வயதான், கண்ணு வேற மங்களா இருக்கு. என்னப்பா சொல்லுப்பா. ஐயா நான் தான் வந்தையா. என்னப்பா நடந்துச்சு? ஐயா ஜனங்கள்லாம் பெருசுக்கும் பார்க்க முடிந்தோடு போயிட்டாங்க ஐயா, பெரிய சர்க்காரம் ஐயா, எல்லாம் கொண்டு விட்டான் ஐயா, உங்க மகன் ஓப்பினியும் பினகாசும் செத்து போயிட்டாங்க ஐயா, என்னுடைய பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டான் ஐயா. என்னுடைய பெட்டியை பத்தி சொன்ன உடனே அவனுக்கு அவன் சரியில்லாதவன் தான், ஆனாலும் ஒரு வைராக்கியம், பெட்டி மேலையும் தேவன் மேலையும் வைராக்கியம். ஆனா மற்றவங்களை வைராக்கியம், அந்த வைராக்கியத்துல மற்றவங்களை வளர்க்க தவறிட்டான். கேட்ட உடனே ஐயோன்னு தலையில் அடிச்சானா என் நெஞ்சில் அடிச்சானா தெரில. அப்படியே அது உட்கார்ந்துருந்ததான அந்த சேர், அது உட்கார்ந்த ஆசனத்திலிருந்து மல்லாக்க விழுந்து, அவன் ஆளு பயங்கர குண்டு, நல்ல குண்டா இருந்திருக்கான். பொத்தடின்னு விழுந்ததுல இந்த பொடரி எலும்பு உடஞ்சி செத்தே போயிட்டான். மல்லாக்க விழுந்தானா பெடரி விழுந்து செத்தே போயிட்டான். 40 வருஷம் விசாரித்து இருந்துருக்கான். அந்த நேரம் பார்த்து பினகாசுடைய மனைவி வேற மருமக நிறைய மாத கற்பணி, அவளுக்கு இந்த வேதனை கேட்டு வயிற்றுல அடித்து அழுதாலும் தெரியல. குழந்தை அந்த மாதம்தான், ஆனாலும் குழந்தை என்ன செஞ்சிருச்சு, பிறந்துருச்சு. அது எத்தனை மாதம் தெரியல, 8 மாதத்தில் பிறந்துச்சோ 9 மாதம் டைமுக்கு முன்னே பிறந்துருச்சு. அவளுக்கு அந்த வயிற்று வழியில் அந்த கலக்கத்தில் அப்படி அந்த பிரசவித்த போது பக்கத்தில் இருந்து அம்மா பயப்படாதம்மா, நீ தைரியமா இருமா, உனக்கு ஒரு ஆண் பிள்ளைய உன் புருஷனுக்கு பதிலாக இன்னொரு ஆண் பிள்ளையை கொடுத்துட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மேலே சிந்த வைக்கல. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிட்டு அதில் ஒரு ஆர்வம் இருந்திருக்கு அவங்க எல்லாத்துக்குமே. அதாவது அவங்களுக்கு வந்து சபை, போதகர், நமக்கு நாளைக்கு கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் தேவை, நமக்கு நாளைக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு தேவை, நமக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு சபை தேவை, உறவு தேவை. இப்படி தான் அவங்க சபையை வச்சுருந்துருக்காங்களே தவிர தேவனோடு உள்ள உறவோ தேவனோடு உள்ளதான ஐக்கியமோ தேவனுடைய வார்த்தையை குறித்து அவங்களுக்கு அக்கறை இல்லை. அப்போ பெட்டி பிடிபட்டு போச்சு, மாமா செத்து போனார், புருஷன் செத்து போனார்னே அவர் ரொம்ப மகிமை தான் எடுத்து மகிமைன்னா தேவனுடைய பெட்டி மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சே. பையன் பேர் இக்கப்போத்து, பையன் பேர் என்ன பேர் தெரியுமா? மகிமை. அவனை கூப்பிடும் போல மகிமை இழந்தவனே. ஏன் மகிமைன்னு பேர் வச்சா அப்படி இருக்கும், குளோரின்னு பேர் வச்சா அப்படி இருக்கும். ஸ்தோத்திரம், ஏன் வேஸ்ட்டு? க்ளோரி, நோ க்ளோரின்னு பேர் அவனுக்கு, இக்கப்போத்துன்னு பேர் வச்சுட்டாங்க. நான் இக்கப்போத்தை பற்றி 2 வார்த்தை பிறகு பின்னால் சொல்லும்போது சொல்கிறேன். அது இக்கப்போத்துன்னு பேர் வச்சாலும் மகிமை இழந்தவனாக இருந்தாலும் அவன் மகிமை இழந்தவனாக இல்லாமல் அவனும் பிரயோஜனம் உள்ளவனாய் மாற முடியுங்கிறத பின்னால் சரித்திரம் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இது இன்னைக்கு கற்றுக்கொள்வது என்னென்னா, ஆரவாரம் இருந்துச்சு, ஆர்ப்பாட்டம் இருந்துச்சு, ஆடல் பாடல் இருந்துச்சு, சத்தம் இருந்துச்சு, தேவனுடைய பெட்டி இருந்துச்சு, பைபிள் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் கர்த்தரங்க இல்லை. நம்ம நிறைய ஆகினாலே தயவு செய்து ஆரவாரமோ ஆர்ப்பாட்டமோ ஆமென் ஸ்தோத்திரம் துதி சத்தத்தினுடைய சத்தத்தை வச்சு எழுப்புதலை நீங்கள் கணிச்சிடாதீங்க. சத்தம் எழுப்புதலுக்கு அடையாளம் அல்ல. ஸ்தோத்திரம் சத்தம் ஆமென் அதனுடைய விளைவு, எழுப்புதலின் விளைவு தான் ஆமென் ஸ்தோத்திரம். இவைகள் தவிர இவைகள் எழுப்புதலை கொண்டு வராது. தேவனுக்கு முன்பதாக பணிந்து குனிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரியமாய், மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிரியமாய் நடப்பது தான் முக்கியமானது. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினாலே எதிராளிகள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்ம அநேகம் நினச்சிட்டு இருக்கிறோம், கர்த்தர் ஒருபோதும் சபையை புறஜாதி கையில் விட்டு விட மாட்டார். ஒருபோதும் நம்முடைய ஊழியக்காரரை சாவதற்கு அனுமதிக்க மாட்டார். என்ன பண்ணாலும் கர்த்தர் மன்னிச்சிடுவார். ஜாக்கிரதையார். அதுக்கும் ஒரு ஆமென் ஸ்தோத்திரம். நீ உன்னை சரிபடுத்தி கொள்ளாமல் போகும்போது நீயாகவே ஆமென் அந்த நிழலை விட்டு விலகி போகிறாய். உனக்கு எப்போது என்ன நடக்குங்கிறதுக்கு அவன் உறுதிப்பா. நிச்சயம் கற்று வாழ்க்கையை வாழாதபடி தேவனுடையதான வசனத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உனக்கு கிருபை ஆண்டவர் தந்தருளுவாராக. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 4வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடையதான அந்த யுத்தம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தருடையதான யுத்தத்தை குறித்து பார்க்குறோம். அந்த பெலிஸ்தர் என்ன செய்கிறாங்க, கிட்டத்தட்ட
34,000 பேர் என்ன செய்கிறாங்க, இவங்கள கொன்று போடுகிறதான அந்த சூழ்நிலை பார்க்குறோம். சங்காரம் பயங்கரமாக இருக்கிறது. இந்த 4,000 பேர் செத்த உடனே என்ன செய்தாங்க, தேவனுடைய பெட்டியை நடுவில் நம்ம கொண்டு வந்தாச்சுன்னா என்ன செய்திடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பைபிளை தலைக்குள்ள வச்சாச்சுன்னா என்ன செய்யாது, பிசாசு வராது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஆமாம் அப்படி பிளான் பண்ணுறாங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி சர்ச்சில் வந்து படுக்கணும். நிறைய பேர் இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க, சர்ச்சில் வந்து படுத்தாச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, சர்ச்சில் வந்து படுத்துக்கிறோம் இன்றைக்கி நைட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ முதல்ல இதில் இவங்ககிட்ட தானே வாழ்க்கை மாற்றத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. அப்போ தேவனுடைய பெட்டி போன உடனே ஜெயிச்சிடலான்னு சொல்லி மகா ஆரவாரம் பண்ணாங்க. அதாவது பூமி அதிரத்தக்கதாக இருந்துச்சு, மகா ஆர்ப்பரிப்பு இருந்தது. ஆனால் என்ன இல்லை, தேவன் அங்கே இல்லை. என்ன செய்துச்சு, திரும்ப ஆமாம் பெட்டி பிடிபட்டு போயிட்டு உடன்படிக்கை பெட்டி எவ்வளவு பத்திரமாக வைக்க வேண்டியதான அந்த உடன்படிக்கை பெட்டி புறஜாதிகளுடைய கைக்கு போயிடுச்சு. ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். ஆமாம், இன்னைக்கு பாருங்கள், புறஜாதிகள் நிந்திக்கிற நிந்தனைக்கு ஏதுவாயிடுச்சு. என்ன பெரிய தேவன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், நம்முடையதான சாட்சி கெட்ட வாழ்க்கை தேவனுடைய நாமத்துக்கு தூஷிப்பாக மாறிவிடுகிறது. தேவனுடைய நாமத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தணும், அவர் மகிமைப்படணும், அவர் உயர்த்தணும். அதற்கேற்றக்குள்ள நம்முடையதான வாழ்க்கை அமைய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபம் பண்ணுவோமா? அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை இரக்கம் இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடையதான நிலைமை குறித்து பார்க்குறோம்ப்பா. அவங்க அந்த ஆரவாரம் பண்ணால் ஆர்ப்பரிச்சாச்சுன்னா கர்த்தர் வந்துடுவார்னு நினைக்கிறாங்க. அப்பா தேவனே ஸ்தோத்திரம், அந்த பெட்டி போயிட்டுன்னா ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கு அப்படி இராதபடிக்கு வாழ்க்கை மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அவன் பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி கர்த்தாவே வேதம் சொல்லுகிறதப்பா. ஆமேனப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா நீர் எங்கே இருக்கிறப்பா, பரிசுத்தமுள்ள இடத்துல ஆமேனப்பா தேவனுடையதான வாசஸ்தலம் இருக்குதுப்பா. அப்போ தாழ்மையில் ஒரு இடத்துல நீர் தங்குகிற தேவனாக இருக்கிறப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் ஆண்டவரே. தேவனே உங்களுடையதான அப்பா வாசஸ்தலமாய் நாங்கள் மாறணும். தேவனை நீர் விரும்புகிற வண்ணம் நாங்கள் மாற உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஆரவாரிக்கிறதுனாலையோ ஆர்ப்பரிக்கிறதுனாலையோ சத்தம் போடுறதுனாலையோ கர்த்தா உங்களுடைய பிரசன்னத்தை கொண்டு வர முடியாது. தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல் ஆமேன் அப்போ கர்த்தர் பிரியமாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டபடி பயந்து நடக்கவும் உமக்கு காத்திருக்கவும் கர்த்தா அதிகமாக எங்களுக்கு கிருபை தான். இயேசுவே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திடணும். உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். உங்களுடைய நாமத்தை வீணிலே வளர்ந்தவர்கள் தண்டியாமல் விடாதுன்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்களுடையதான பரிசுத்தத்தை குறித்தும் உங்களுடையதான நாமத்தை குறித்தும் கவனமுடையவர்களாய் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.